பிரைஸ் லார்ட். என்னோட பேர் மெகன்யா. கர்த்தர் அறியாத குடும்பத்தில் பிறந்த என்ன கர்த்தருடைய கிருபையினால கடந்த ஜனவரி 23 வந்து திருமணம் நடைபெற்றது. அப்போ வந்து ஒரு மாதத்துலேயே கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். பிப்ரவரியில் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகி 5 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்தது. 6 மந்த்ஸ் செக்கப் போனப்போ சொன்னாங்க தண்ணி இல்லை, பனிக்குடத்தில் தண்ணி இல்லை, அதனால பேபி வந்து சீக்கிரமாக டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும், பேபி வந்து வெயிட் குறைவாக பிறக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் கேட்டப்போ நான் ரொம்பவே பயந்துட்டு திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோம். அவங்க அப்படி சொன்னவும் இருந்தாலும் நம்ம வெளியில் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்தப்பையும் அதே ரிப்போர்ட் தான் வந்தது. அப்போ வந்து நான் அண்ணாவுக்கு உடனே நான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னப்போ அண்ணா வந்து பயப்படாதம்மா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி செக்கப் போங்க, அது சரியாயிடும், நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சேலம் சிசு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம். அங்கே 1 வீக் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு 7 பாயிண்டில் பனிக்கூட நீர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அட்மிட் ஆகி 1 வீக் இருந்துமே குறைஞ்சிட்டே தான் போணுச்சே தவிர இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ 5க்கு வந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன் வீட்டில், அங்கே செலவும் அதிகமானதுனால நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த 1 வீக்குமே வந்து சர்ச்சில் வந்து மார்னிங் ப்ரேயர் வந்து நடந்துட்டு இருந்தது. ஃபோனில் கான்ஃபரன்ஸில் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணா வந்து எனக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. அப்போ வந்து டெய்லியும் காலையில் 6:30 வரைக்கும் அந்த ப்ரேயர் நடக்கும். அதில் நான் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. அப்பயும் வந்து கடைசியாக ஒரு ஸ்கேன் பண்ணக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சிட்டே தான் இருக்குது, நாங்கள் எப்போ வேணால் டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப சேலம் ஜிஹெச்கே போயிட்டோம். அங்கேயும் போயிட்டு 1 வீக் வச்சுருந்தாங்க. இன்னுமே தண்ணி குறைஞ்சிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால உடனே குழந்தை டெலிவர் பண்ணோம். குழந்தை வந்து 2.5 கிலோ பிறக்கணும். ஒரு நார்மலான சைல்டு வந்து 2.5 கிலோவில் பிறக்கணும். ஆனால் உங்கள் குழந்தை வந்து வெயிட் கம்மியாக தான் பிறக்கும். அது வந்து என்ன வேணால் ஆகலாம், மூச்சு திணறல் ஆகலாம். நார்மல் டெலிவரிக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் நார்மல் டெலிவரி ஆகுமான்னு எங்களுக்கு தெரியாது. நார்மல் டெலிவரி இல்லை அப்படின்னா நாங்கள் சிசேரியன் பண்ணிடுவோம். அப்படியே நாங்கள் சிசேரியன் பண்ணாலுமே அது வந்து பொழைக்குமா, அந்த குழந்தை பொழைக்குமா பொழைக்காதா அப்படின்லாம் சொல்லி டாக்டர் நிறைய சொல்லக்குள்ள நான் ரொம்ப அடிக்கடி நான் பயந்து அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கர்த்தர் இருக்காருமா, கர்த்தர் நம்மளோட தான் இருக்காரு, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் இதில் நிச்சயமாக நீ ஒரு வெற்றி பெறுவ அப்படின்னு நிறைய வந்து ஒரு ஆறுதலாகவும் ஒரு தேற்றுவார். அப்படி அண்ணா கிட்ட பேசிட்டு வச்சேன்னா எனக்கு ஒரு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஒரு எப்படி சொல்லுது, நம்ம ஃபேமிலியில் நமக்கு ஒருத்தங்க இப்படி சப்போர்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு அண்ணா வந்து என் கூட பிறக்கலனாலும் என்னோட ஒரு அண்ணா பிறந்திருந்தா எப்படி என்னை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு அண்ணாவும் அக்காவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலிலையும் நிறைய இஷ்யூ போச்சு. ஹஸ்பண்ட் ஃபேமிலிலையும் இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலாம், கடைசி டைமில் நீ இங்கே பார்க்க வேணாம், வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்கள் வீட்லேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, அவங்க வீட்லேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அப்போ வந்து நான் ரொம்ப பயந்த நேரத்தில் அண்ணா சொன்னாங்க, நீ எங்கேயுமே போகாத, இருக்க இடத்துல இரு, கர்த்தர் கொடுத்த பிள்ளை கண்டிப்பாக கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை பிடிச்சிட்டு எங்கள் 2 வீட்டு சைடுமே, அவங்க வீட்டு சைடு சொன்னதையும் நான் பொருட்படுத்தாமல், எங்கள் வீட்டு சைடு சொன்னதையும் பொருட்படுத்தாமல் நான் அங்கேயே இருந்தேன். அப்போ வந்து இருந்தப்போ நிறைய 2 வீட்டு சைடு இருந்தும் நிறைய ப்ரெஷர் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து பொழைச்சின்னா போதும், எங்களுக்கு நீ தான் முக்கியம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என் மனசில் தோணுது, ஆண்டவரே, இந்த 6 மாதமாக இந்த குழந்தை என் வயிற்றுக்குள்ளே இருக்குது, இதை நீங்கள் உருவாக்கி கொடுத்தது, இது மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இது இப்போ இல்லைன்னா பரவாயில்லன்னு அவங்க பேசுகிறாங்களே, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லப்பா, என் குழந்தை முக்கியம், நான் சிசேரியனே பண்ணால் கூட பரவாயில்ல, என் குழந்தை ஆனால் ஆண்டவர் வந்து அற்புதமாக பாப்பா வந்து செப்டம்பர் 2 வந்து பிறந்தா.
அவ வந்து நைட்டு பிறந்தா. அப்போ வந்து அவளுக்கு 1,5 கிலோ தான், 1 கிலோ 400 கிராம் தான் அவ இருந்தா. சிசேரியன் பண்ணிட்டாங்க. 2 டேஸ் கழிச்சு தான் நான் பாப்பாவையே பார்த்தேன். இன்குபேட்டர்ல தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப குட்டியா, ஒரு பொம்மை எப்படி இருக்குமோ அந்த உடம்புல உசுறு மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. உசுரும் எலும்பும் மட்டும்தான் இருந்தது. அப்படியே என்னோட 2 உள்ளங்கை அளவுக்கு தான் பாப்பா இருந்தா. எனக்கு பாப்பா தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பாப்பா வந்து அந்த 1 மந்த் நான் அங்கே இருக்கும்போதும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரில் நான் மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அண்ணாவும் அக்காவும் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சாட்சி சொல்லி, வசனம் சொல்லி, டெய்லியும் ப்ரேயர் பண்ணி விட்டு, பாப்பாவுக்கும் வீடியோ காலில் ப்ரேயர் பண்ணி விட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அண்ணாவும் அக்காவும் வந்து ரொம்ப தேறுதலாக இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ். அந்த சப்போர்ட் வந்து எந்த நிலையிலையும் யாரும் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா அண்ணாவும் அக்காவும் அந்த நேரத்துல எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த கர்த்தர் தான் வந்து பாப்பாவை காப்பாத்துனாங்க. ஒவ்வொரு நாளும் பாப்பா பிறந்து ஒரு 5 டேஸ்லயே வெயிட் குறைஞ்சிட்டே போயிட்டா. 1 கிலோவுக்கு போயிட்டா. 1,400 1 கிலோவுக்கு போயிட்டா. இப்போ வந்து நான் இன்னுமே ரொம்ப பயந்துட்டேன். நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அண்ணாவுக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா, இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் என்னால் அந்த நேரத்தில் என்னோட எமோஷன்ஸ் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அப்போ வந்து அண்ணா வந்து ஒவ்வொரு விஷயமே அந்த டைம் அவங்களால கால் எடுக்க முடியலனாலும் அடுத்த டைம் ஃபோன் பண்ணி என்னம்மா ஆச்சு, ஏதுமா ஆச்சு, ஆனால் அவ்வளோ பொறுமையாக அண்ணாவும் அக்காவும் கேட்பாங்க. நிறையா எனக்கு சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சிலாம் அந்த நேரத்தில் எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கு. வசனத்தை எனக்குள்ளே வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கும் அதெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை அன்னைக்கு இவங்க அண்ணாவும் அக்காவும் என் கூட இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தான் இவங்க 2 பேர்த்தையும் எனக்கு சப்போர்ட்டாக அனுப்புனாங்க. இப்போ பாப்பாவுக்கு 8 மாதம் ஆகுது. 8 மாதம் முடிஞ்சு 9வது மாதம் நடந்துட்டு இருக்கு. பாப்பா வந்து ஒரு நார்மல் சைல்டை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கா. யாருமே வந்து பாப்பா வந்து ஒரு லோ வெயிட் பர்த்துன்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பா, ரொம்ப துருதுருன்னு இருப்பா. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் சொன்னாங்க, பொழைக்க மாட்டாங்க, அப்படியே பொழைச்சாலும் ஏதாச்சும் ஒரு ஆர்கனில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும், ஒன்று பேச முடியாது, இல்லைன்னா மூளை வளர்ச்சி இருக்காது, காது கேட்காது அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு 22 டேஸ் பக்கமாக இன்குபேட்டர்லேயே தான் வச்சுருந்தோம். இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு. பாப்பா உட்கார்றா, தவழ்றா, எல்லாத்தையும் பிடிச்சி ஏஞ்சி நிற்கிறா. இப்போ என்னன்னா நார்மல் சைல்டே இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை தான் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் கோடான கோடி நன்றி. பாப்பா பேர் வந்து கெட்சியான்னு வச்சிருக்கோம். கெட்சியா வந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. அவளுக்கான தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவான்னு விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சோத்திரம்.